இந்த தேர்தலில் டிவிக்கு ஆட்சி அமைக்கும் விஜய் முதலமைச்சர் ஆவார்னு முதல்ல சொன்னது நான் தான். நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கருத்து கணிப்புகள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே விஜய் வந்து வாக்கு சதவீதம் வாங்குவாரா வாங்க மாட்டாரா, இல்லை இவ்வளோதான் இருப்பார் அவ்வளோதான் இருப்பான்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் கூட டிவிக்கு ஆட்சி அமைக்கும்னு நான் சொன்னேன். என்னோட வீடியோக்கள் ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ் அனைவருக்கும் தெரியும். நிறையா தாவக தொண்டர்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 140 சீட்டு வின் பண்ணி 40% வாக்கு வாங்கி அவர் ஆட்சி அமைப்பார் நான் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ 110 108 அந்த அளவுக்கு சீட்டு நெருங்கி முன்னிலையில் இருக்குது டிவிக்கே. வாக்கு வங்கி இப்போ 33 to 35% இது வரைக்கும் வாக்கு வங்கி வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5% வாக்கு சிஎம் ஆக்கி விடும், அவர் ஆட்சி இப்போ கட்டில் அமரும் அப்படின்னு சொல்லி 33 35 சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் 5% ஏறிடும். இன்னும் போக பார்த்தீங்கன்னா இந்த 10 தேவை. 108 இப்போ இருக்குது. இன்னும் 10 இருந்தால் 118 இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும். இது எப்படி வாய்ப்பு இருக்கா? 118 செய்ப்பாரா, இல்லை இதே நிலைமை நீடிக்குமாங்கிற கேள்வி வருது. இதில் என்னென்னா பல வாய்ப்புகள் இருக்குது. 500 ஓட்டு 600 ஓட்டு தான் திமுகவுக்கோ டிவிகேக்கோ சில முன்ன பின்ன தொகுதிகள் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற சொல்ல அதில் ஒரு மாற்றங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிவிக்கு அதில் முன்னாடி வந்தால் அங்கே ஒரு 5-6 சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அதில் வரல, இதில் இருக்குது, இன்னொரு 10 சீட்டு தேவை அப்படிங்கிறப்ப இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, காங்கிரஸுடைய தேசிய தலைவர் ஒருத்தர். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் டிவிக்கே கூட கூட்டணி வச்சுருக்கணும், நாங்கள் கூட்டணி வைக்க நினச்சோம் ரொம்ப கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. ஸோ அவர் பேசுறதுலேருந்து தெரியுது. காங்கிரஸ் வேட்பாளர் இப்போ மதுரையில் மேலூர் தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்றதாக, அதான் முதல் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸில் 28 சீட்டில் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட தொகுதி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அதே மாதிரி நேற்று முந்தானாத்து இதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் எல்லோருமே ஒரு வீடியோக்கள் வெளியிட்டாங்க. இந்த மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கிற மாதிரி வைகோ அவரும் வெளியிட்டார். ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட சீட்டு பெறுறப்போ சரி திமுக ஆட்சிக்கு வரலை, இந்த வெறும் எம்எல்ஏ வச்சு நம்ம என்ன செய்ய, சரி ஒரு ஆட்சியாவது அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேளை டிவிகேவுக்கு அந்த 10 எம்எல்ஏ தேவை இருக்கு இல்லையா, அவங்களும் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மனநிலையில் உள்ளவங்க தான். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருதா என்னன்னு தெரியாது, அவர் அப்படி நினைக்கிறாருன்னு தெரியாது. பட் வைகோ அவர்கள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், இந்த 3 கட்சியுமே இந்த விஷயத்தில் வாய்ப்பு இருக்குது, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைடு இருந்து ஒரு மொத்தம் ஒரு 10 சீட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவிக்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிற நிலையை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா என்ன 108 தான் இருக்குது, இன்னும் 10 தேவை ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு 30% வாக்கு தான் அவங்க வந்து எண்ணியிருக்காங்க. இன்னும் 70% வாக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதிமுக வந்து 70 இருந்தது 63க்கு வந்துருச்சு. அதிமுக 74 வரை போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக 60 வந்துச்சு. இப்போ திமுகவுக்கும் அதிமுக வந்தால் இப்படி முன்ன வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னிலையில் டிவிக்கே நின்றுகிட்டு இருக்கு. 108 விட்டு குறையல, 113 வரை போச்சு. டிவிக்கே 113 வரை போச்சு. இந்த 5 தொகுதி தான் அப்படிங்கிறப்போ டக்குன்னு இறங்கி 108 வந்துருச்சு. அந்த 108லேருந்து இன்னும் அதிகமாக இறங்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கியோட, அது 33% தாண்டி 35ங்கிறப்போ 35 சிஎம் ஆயிடலாம். அப்போ எல்லா தொகுதியிலையும் அதிக பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி சதவீதம் தான். சதவீதத்தை எப்படி பார்த்தா கூட டிவிக்கே வந்து 118 தாண்டும். நான் சொன்னதில் நான் 40% வந்துருச்சுன்னா 140 சீட்டு கன்ஃபார்ம். இதைத்தான் நான் வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன். நிறைய பேர் எங்கே நான் அந்த வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் சொன்னது நடந்தா பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு கமெண்டில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து டிவிக்கு ஆட்சி அமைக்க இன்னும் நெருங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் வாக்கு போக பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவிக்கு ஆட்சி அமைக்கும் டிஎம்கே எதிர்கட்சி அவர்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஏடிஎம்கே முந்திட்டு வருது சில தொகுதிகளில். அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ஆளுங்கட்சியாக இருக்கும். டிவிக்கே தான் ஆட்சிக்கு வரும். டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த எதிர்கட்சிக்கு தான் 2 பேருக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு, கடுமையான போட்டி. இதில் மேக்சிமம் விஜய் அவர்கள்
ஆட்சிக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட, ஏன்னா காங்கிரஸ் என்ன நினைக்கும்னா, ஏற்கனவே தான் கூட்டணி வச்சு நம்ம உள்ளே போகாமல் போயிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். 50 வருஷமா ஆட்சிக்கே வராமல் இருக்கிற கட்சி இல்லையா காங்கிரஸ் கட்சி. வெறும் எம்எல்ஏவா இருந்து என்னத்தை அனுபவிச்சோம் 50 வருஷத்தில் அப்படிங்கிற ஏக்கம் அந்த கட்சிக்கு இருக்குது. அந்த தேசிய தலைவர் பேசலேருந்து அது தெரியுது. அப்படிங்கும்போது இப்போ அப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி இருந்தது, விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கும், எவ்வளோ ஜெயிப்பார், அவங்க கூட எப்படி கூட்டணிக்கு போகிறது, இந்த கேள்வி இருந்துச்சுல. சீட்டே வந்துருச்சு, கிட்டத்தட்ட சிஎம் ஆகிற அளவுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு சீட்டு கொண்டு வந்துட்டார். இதுக்கு எப்படி கூட்டணி வராமல் இருப்பாங்க? இந்த நேரத்தில் கூட நேர்மையாக நான் சொல்கிறது, காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, தப்பான வாக்குறுதிகள் கொடுக்காம, அதே மாதிரி கூட்டணி வைக்காமல் தனியாக நின்று நேர்மையான முறையில் அரசியல் களத்தை சந்தித்து இப்படி இவ்வளவு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாக்கு வாங்கிய விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு கட்சியாக காங்கிரஸ் சப்போர்ட்டாக நிற்கலைன்னா, ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. சுதந்திரத்துக்கு பாடுபட்ட கட்சி தானே அது. அப்போது அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நேர்மையாக அரசியலை சந்திச்சு ஒரு கட்சியை நிரூபிச்சிட்டாரு விஜய். அப்படிங்கப்போ இதுக்கு பக்கவலமாக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. இது ராகுல் காந்தி உணர்வார், தேசிய தலைவர்கள் உணர்வாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க உணர மாட்டாங்க. அதனால் இது தைரியமாக இருக்கலாம். காங்கிரஸ் வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க சப்போர்ட்டாக இருக்கும். காங்கிரஸ் எம்எல்ஏகள் அது சப்போர்ட்டாக இருப்பாங்க. வைகோ அவர் கட்சி ஜெயிச்சா அவங்க எம்எல்ஏலும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் அவர்கள் ஜெயிச்சா அவங்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த அங்கே ஏடிஎம்கே கூட்டணியில் பல பேர் முன்னணியில் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே வராது. ஆனால் ஏடிஎம்கே கூட்டணியிலே நிறையா இருக்காங்க இல்லையா, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் மன்னார்குடியில் முன்னாடியில் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சரி இதுதான் முடிஞ்சு வச்சு ஒரு இவ்வளோ தூரம் ப்ரூஃப் பண்ணிட்டாப்புல, தொங்கும் சட்டமன்றம் வந்து அது மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்து அது மறுபடியும் மக்களை குழப்பி அதுக்கப்புறம் வருவோமா வரமாட்டோமா இவ்வளோ ஜெயிப்போம். இன்னொன்று என்னென்ன மற்ற கட்சிகளுக்கு திருப்பி ரீஎலெக்ஷன் வந்து அது விஜய் தான் ஜெயிப்பார், இன்னும் அதிகமாக ஜெயிப்பார். அப்படி ஒரு சூழல் வந்து இன்னும் மறுபடியும் ஒரு தேர்தல் செலவு ரிஸ்க் இருக்குது, மக்களை சந்திக்கணும், இப்படிலாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அது சாத்தியப்படாது என்று சுதந்திரத்தை காத்த கட்சி, சுதந்திரத்துக்கு போராடிய கட்சிங்கிற பெருமை உள்ள காங்கிரஸ் கட்சி தான் இந்த மாதிரி புதுசாக வந்து ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தில் வந்த ஒரு அரசியல் தலைவரை, ஒரு அரசியல் கட்சியை அதை தாங்கி பிடிச்சி அந்த ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நியாயம். அதுதான் ஜனநாயகம், அதுதான் அந்த கட்சிக்கு பெருந்தன்மை. ஸோ அதை காங்கிரஸ் கட்சி செய்யும். காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துட்டா அது மற்ற ஆட்களை வைகோ அவர்களையோ கம்யூனிஸ்ட் அவர்களையோ திருமாவளவன் அவர்களையோ கூப்பிட்டு டிவிக்கோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒருவேளை அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒருவேளை இது வந்து தொங்கு சட்டமன்றமாக வந்தால் என்ன இப்படி இருக்கே அப்படின்ற கேள்வி இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்களா, அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அப்படி விட மாட்டாங்க, விஜய் அவருக்கு சப்போர்ட்டாக வருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை களம் மாறும், விஜய் அவர்களே இன்னும் இருக்குல்ல, இன்னும் நிறையா பேரை அடித்து முன்னாடி வந்து தனி மெஜாரிட்டி ஆட்சி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, நான் டிவிக்கு ஆட்சி வரும் எத்தனையோ கருத்து கணிப்புகள் இருந்தால் கூட, தப்பாக சொன்னால் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஒரு தனியார் டிவி தொலைக்காட்சி முட்டாள்தனமாக கருத்து கணிப்பு நடக்குன்னா நான் சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் ஆகலை, இறங்கி வரலை. எனக்கு தெரியும் நான் ஒரு அரசியல் படித்தவனா இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி டிவிக்கு ஆட்சி வரும்னு சொல்லியிருந்தேன். ஆட்சி வந்துருச்சு, நான் கொஞ்சம் தான் சின்ன விஷயம் சரியாயிரும். ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்குது. ஒன்று தனி பெரும்பான்மை ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை அது மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஒரு 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 10% நான் சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை வந்து மிஸ் ஆனால் காங்கிரஸ் கட்சி கை கொடுக்கும் என்பது தான் ஒரு அரசியல் படித்தனா என்னோட பார்வை. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு புதுசாக கட்சியை தொடங்கி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்று இவ்வளோ பெரிய 50 வருஷம் 70 வருஷம் ஆண்ட கட்சியில் ஆட்டங்கான வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இந்திய அரசியல்லையே உலக அரசியல்லையே தனிப்பெரு சக்தியாக திரு விஜய் அவர்கள் ஓய்ந்திருப்பது அவருக்கு நான் நேர்மை சாதகங்கிறத விட நேர்மையாக அவருக்கு சாதகமான பல வீடியோக்கள் பதிவிட்டு
நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தாவக தொண்டர்களுக்கு கொடுத்தேங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுல ஏதோ ஒரு வகையில் நானும் ஆதரவாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுல உண்மையிலே பெருமையாக இருக்குது, சந்தோஷம், மகிழ்ச்சி. விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் படித்தவனா மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.